குரு பகவானை போற்றி, வராகி தாயே போற்றி. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. நம் பூமி நமக்கு எவ்வளவோ நன்மை செய்கிறது. அதை மறக்காமல் நன்றியுடன் இருப்பதே நாம் நம் பூமிக்கு செய்யும் நன்றியாகும். நன்றி மறந்து நம்மை காக்கும் நம் பூமியை அழிப்பது நன்றி மறப்பது ஆகும். காரணம், பூமி இல்லையே இன்று இந்த உலகில் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது. இப்போது ஏற்பட்டுள்ள பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் 2 தவறுகள் மனிதர்கள் செய்ததுதான். ஒன்று, இந்து கோவில்களில் ஏற்பட்டுள்ள அல்லது மாற்றப்பட்ட ஆகம விதி மீறல் மற்றும் இந்து கலாச்சாரங்களை அழித்தது. அதை பற்றி விரிவாக அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பூமியில் ஒரு சில தொழில்களை தடை செய்தாலே நம் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்தலாம். ஒட்டுமொத்த உலகத்தை அளிக்கும் ஒரு சில தொழில்களை தடை செய்வோம். 2000ற்கு பின்னால் திடீரென்று உலக பருவநிலை மாற்றம் ஏற்படுகிறது. காரணம் ஒரே ஒரு தொழில், ரியல் எஸ்டேட். அனைத்து உயிர்களுக்கும் இறைவன் எல்லா உறுப்புகளையும் 2ஆக படைத்திருப்பார். ஆனால் இதயத்தை மட்டும் ஒன்றுடன் நிறுத்தி இருக்கிறார். இதயம் இல்லையேல் இவ்வுலகில் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. அதுபோலத்தான் உலகத்தின் இதயம் இந்தியா. இந்தியாவில் எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் அது ஒட்டுமொத்த உலகையே பாதிக்கும். 2000 முதல் 2005களில் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய கண்டங்களில் ரியல் எஸ்டேட் வளர்ந்தது. அவ்வளவு பெரிய இயற்கை சீற்றங்கள் நடக்கவில்லை, அடிக்கடி நடக்கவில்லை. ஆனால் 2006 இந்தியாவில் ரியல் எஸ்டேட் என்ற அரக்கன் வளரத் தொடங்கினான். உலகில் இயற்கை சீற்றங்களும் வளர ஆரம்பித்தது. ஆம், உலகத்தின் இதயம் இந்தியாவை ரியல் எஸ்டேட் என்ற அரக்கர்களால் குத்தி கிழிக்கப்பட்டது. அதன் காரணமாக 2011 வட மாநிலங்களில் மிக கடுமையான வெள்ளம் ஏற்பட்டது. 2012, 2013, 2014 ஆகிய வருடங்களில் மிக கடுமையான வறட்சி ஏற்பட்டது. அந்த சமயங்களில் பல லட்சம் ஏதும் அறியாத அப்பாவி கால்நடைகள், பறவை இனங்கள் மற்றும் ஊர்வன இனங்கள், பல கோடி உயிர்கள் உயிரிழந்தன. அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மர்ம நோய்கள் என்று ஒன்று வந்தது. ஞாபகம் இருக்கிறதா? யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் கண்டுபிடித்து கூறியும் யாரும் கேட்கவில்லை. எல்லாம் அதிகாரம் என்ற போதையில் உப்பு தின்றவர்கள் தண்ணீர் குடித்துத்தானே ஆக வேண்டும். பின்னாளில் கொரோனா போன்ற கொடிய நோய்கள் தாக்கியதும் இந்த ரியல் எஸ்டேட் என்ற ஒரு தொழிலால் தான். ஆம், எப்படி? ரியல் எஸ்டேட் செய்வதற்கு முன் ஒரு இடத்தில் பல லட்சம் உயிர்கள் வாழும். புற்கள், செடி, கொடிகள், மரங்கள், எறும்பு, மண்புழு, பாம்பு, அணில்கள், எலிகள் என்று பல லட்சம் உயிர்கள் வாழும். ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு, ஒவ்வொரு சக்தியும் உண்டு. அந்த ஒரு ஏக்கரில் பல மனிதர்களும் பயனடைவார்கள். ரியல் எஸ்டேட் வந்த பிறகு சுத்தம் என்ற பெயரில் அனைத்து உயிர்களும் அழிக்கப்படுகின்றன. சுத்தம் என்ற பெயரில் புல், செடி, கொடி, மரங்களை அழிக்கிறார்கள். அவைகளை நம்பி உயிர் வாழ்ந்த எறும்பு, மண்புழு, பாம்பு, அணில்கள், எலிகள், குருவிகள், காகங்கள், கழுகுகள், புறாக்கள், குயில்கள் என்று பல லட்சம் உயிர்கள் அழிகின்றன. அது மட்டுமல்ல, அவ்விடம் அந்த உயிர்களால் பாதுகாக்கப்பட்டு வந்தது. நிலத்தையும் நிலத்தடி நீரையும் அவ்வுயிரினங்கள் காத்தன. அந்த உயிர்களால் காற்று மண்டலம் பாதுகாக்கப்பட்டது. அந்த காற்று மண்டலம் ஆகாயத்தையும் பாதுகாத்தது. ஆகாயம் அக்னி, சூரிய பகவானின் வெப்பத்தை கட்டுப்படுத்தி பூமியை பாதுகாத்தது. ஆனால் இப்போது அனைத்து உயிர்களும் அழிக்கப்பட்டன. இந்த வேலைகளை யார் செய்வது? ஒரு ஏக்கருக்கே இப்படி என்றால் இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் எத்தனை லட்சம் கோடி உயிர்கள் அழிக்கப்பட்டு இருக்கும்? அந்த உயிர்களின் சாபம் உங்களை சொர்க்கத்திலா வைத்திருக்கும்? நரகத்தில் தான் தள்ளும்.
ஆக்சிஜன் பற்றாக்குறையாலும் காற்றில் இருக்கும் ஈரப்பதம் குறைந்ததாலும் ஏற்பட்ட தொற்று கொரோனா வைரஸ். அத்தனை முறை தகவல் தெரிவித்தேன். குறைந்தபட்சம் 100க்கும் மேற்பட்ட முறை தகவல் தெரிவித்திருப்பேன். ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், செய்தி நிறுவனங்கள் என்று யாராவது ஒருவர் கேட்பார்களா என்று ஏங்கி தவித்தேன். அப்போதுதான் ஒன்றை உணர்ந்தேன். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல்வாதிகள், அதிகாரிகள் ஜாதி பார்க்கிறார்கள். இந்திய அரசியல்வாதிகள் எதை பார்க்கிறார்கள் என்றே தெரியவில்லை. உலக தலைவர்கள் மதத்தை பார்த்தார்கள். நான் இந்து என்பதால் அவர்கள் மறந்தார்கள். 1000க்கும் மேற்பட்ட முறை செய்தி சேனல்களுக்கும் வாட்ஸ்அப், குறுஞ்செய்தி, மெயில் மூலமாக தகவல் சொல்லியிருப்பேன். இவர்களும் கண்டுகொள்ளவில்லை. செய்தி நிறுவனங்களும் செய்தி நிறுவனத்தில் வேலை செய்பவர்களும் உலகத்திலேயே வடிகட்டின மிகப்பெரிய முட்டாள்கள். நாங்கள் எங்கள் கடமையை செய்தோம். அழிந்த உயிர்களின் சாபங்கள், வேதனைகள், அழுகுரல்கள் அனைத்தும் ஆட்சியாளர்களுக்கும், அதிகாரிகளுக்கும், செய்தி நிறுவனங்களுக்கும், ஜாதி, இனம், மதம், மொழி பார்த்தவர்களுக்கே செல்லும். ஆகையால் 40 வயதிற்கு கீழ் உள்ள மனிதர்களே, உங்கள் வளமான எதிர்காலத்தை வளமாக்கிக் கொள்ள ரியல் எஸ்டேட்டை தடை செய்ய சொல்வோம். ரியல் எஸ்டேட்டை தடை செய்தாலே பருவநிலை மாற்றம் சரியாகும். பருவநிலை மாற்றம் சரியானால் இவ்வுலகில் அனைத்து உயிர்களும் சுகமாக உயிர் வாழலாம். நன்றி. ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் தர்ம ஞானிகளே, துரியோதனன் இழைத்த தவறுக்கு அவனுக்கு நிச்சயம் தண்டனை கிட்டும். நான் இன்னொன்றையும் கூறுகிறேன். இந்த அவையில் வீற்றிருக்கின்ற அனைவருக்கும் அவரவர் மௌனம் சாதித்ததற்கு தண்டனை கிட்டும். இது எனது சாபமாகும். வேள்வியில் உதித்தவள் தரும் சாபம்.